Should we restructure the Rajya Sabha to follow US Senate model, which gives equal 2-seat representation for each state? புரிஞ்சிருச்சு எனக்கு என்ன கேள்வின்னு புரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இதை பற்றி தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடியுமே பேசியிருக்கேன். டீலிமிட்டேஷன் பில் வந்த சமயத்தில் நம்ம செய்த காணொலிகள்லேயே இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காகவே பேசியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் எந்த விதத்துலையும் வித்தியாசமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு லோக்சபாவில் இத்தனை எம்பிஸ் இருக்காங்கன்னா அதே ப்ரொப்போர்ஷனில் தான் ராஜ்யசபாலையும் எம்பிஸ் இருக்காங்க. என்ன அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை தான் வேறு. உத்தரப்பிரதேசிலேருந்து போகிற எம்பிக்களுடைய ராஜ்யசபா எம்பிக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இப்போ அவங்களுக்கு லோக்சபாலையும் ஹை ரெப்ரசன்டேஷன், ராஜ்யசபாலையும் ஹை ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை மாற்றணும். ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த சீர்திருத்தம் முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நானே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அது எது மேலவை கீழவை அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. 2 அவைகள் இருக்குது. ஒன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னொன்று செனட். இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லோருமே மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர். சில ஸ்டேட் அங்கே இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது. வியோமிங் ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். அங்கேருந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கே வருவார். ஆனால் அங்கே 2 செனட்டர். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 3-4 ஸ்டேட் எடுத்து, கலிஃபோர்னியா, நியூயார்க், டெக்சஸ், பென்சில்வேனியா, இந்த 4 ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆனால் அங்கேயும் அவங்களுக்கும் 2 செனட்டர் தான். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு குட்டியூண்டு ஸ்டேட்டை, மெகாலயா மாதிரி, நாகாலாந்து மாதிரியான ஒரு குட்டியூண்டு ஸ்டேட்டுக்கும் 2 செனட்டர் ஈக்குவலண்ட், 2 ராஜ்யசபா மெம்பர்னு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம், தமிழ்நாடு, இதுதான் லார்ஜ் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இந்த பீகார். இந்த டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 வந்துடும். இந்த 5ம் வந்து 2 பேர் தான் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் தான். அப்போ ஒரு பக்கம் நாகாலாந்து இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு, மேகாலயா ஈக்குவல் டு உத்தரப்பிரதேசம். அப்போ அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இணையாக சொல்ல முடியும். இப்போ நமக்கு வந்து நான் 2ங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம 2ல் தான் நிறுத்தணுங்கிறது இல்லை. அப்படியே ஹோல்சேலாக அமெரிக்கன் மாடலை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு 30 ஸ்டேட் இருக்குது. 30 இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அடுத்த பிரச்சனை, அது தனியாக வச்சுப்போம். சுமார் 30 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்டேட்டுக்கு 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள். அப்போ 30 × 10 300 ஸ்ட்ரெயிட்டவே. ஆனால் எல்லாரும் ஈக்குவல். அப்போ கோலிஷனே வேறு மாதிரி அங்கே ஹேண்டில் பண்ணியாங்க. ஸோ அது ஒரு ஃபேர் மாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவர் டைம் அது வந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்கு. அங்கே இன்னும் பயங்கரமான காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல், செனட்டுக்கு 6 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். இப்போ செனட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 6 ஆண்டுகள் ராஜ்யசபாயிலையும் டேர்ம் இருக்குது. ஆனால் நம்ம லோக்சபாவுக்கு வந்து 5 ஆண்டு. ஸோ ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கேயும் வந்து ஒரு 1/3 இங்கேயும் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே அதே மாதிரி அந்த 1/3 அமெரிக்காலையும் இருக்குது. ஸோ நிறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம நிச்சயமாக ராஜ்யசபையை வந்து மாற்றி அமைக்கணும். அங்கேயும் இதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாணியிலேயே போகிறோம்னா அது வந்து அன்ஃபேர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதை யாராவது ஒருத்தர் அதை ப்ரப்போஸ் பண்ணி சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணி சின்ன ஸ்டேட்டுக்கும் ஒரு வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது வந்து அவசியம் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.